ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய மனைவி ஆட்டிசம் குழந்தைகள் இல்லையா, அவங்க பாதிச்சிருவாங்க அப்படிங்கறதுனால கஸ்தூரிக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்தாங்க. உடனே அதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவங்க சட்டப்பூர்வமா என்ன வேணா பேசிட்டு நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா பாப்பாத்தி பிராமண ரொம்ப மோசமாக இழிவுபடுத்தி ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளை உற்பத்தி செய்வதே பிராமண சமுதாயம் தான், அந்த பிராமண சமுதாயத்தையே தடை செய்ய வேண்டும், இப்படி ஒரு வெறி பேச்சை பேசியிருக்கிறார். எந்த நடவடிக்கையும் இல்லை. இசைவாணி என்கிற பாடகி நீலம் பண்பாட்டு மையம் ரஞ்சித் மேடை அமைத்துக் கொடுக்கிறார் மார்கழி மக்கள் இசை என்கிற தலைப்பில். ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய ஒரு தவ காலம் இந்த காலம். அவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே ஐயம் சாரி ஐயப்பாங்கிற பாடலை ட்ரெண்ட் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை இல்லை. ஆனா அந்த பாடலுக்கு பதிலடி ஒரு பாடல் அது வெளிவந்த உடனே அந்த பாடலை யார் வெளியிட்டாங்க அவங்களை கைது பண்ணுங்க, குருமூர்த்தியை கைது பண்ணுங்க. யார் சனாதனத்துக்கு ஆதரவா பேசுறாங்களோ, மேலும் சனாதனத்தை கேலியும் கிண்டலும் செய்து மிக மோசமான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. நாங்க இத மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இது எல்லோருக்குமான அரசு என்று சொல்லி இருக்கிறார். யாரையும் நாங்கள் இழிவுபடுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப 3 கைதுகள் நடந்தது. அர்ஜுன் சம்பத் கைது, ஓம்கார் பாலாஜி கைது, கஸ்தூரி கைது. இதுவரைக்கும் இசைவாணி மேல எடுத்த நடவடிக்கை என்ன? திராவிடர் கழகம் ஆட்டிசம் குழந்தைகள் தொடர்பாக, பிராமண பெண்கள் தொடர்பாக, பிராமண குடும்பம் தொடர்பாக பேசிய அவதூறு கற்பித்த அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அரசாங்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் வேலை செய்யவே இல்லை.